Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். Mixed Green Chutney. இதுல புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து செய்ய போறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, புளி, தேங்காய், உப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மற்ற பொருளில் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. ரொம்ப கருக விடுற மாதிரி ஆக்கிடாதீங்க. லைட்டாக பொன்னிறமனா போதும். இப்போ அதில் 4 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சேன், அதையே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தேங்காய் பத்தையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிடி கருவேப்பிலை, 1 பிடி புதினா, 1 பிடி கொத்தமல்லி. நான் இது 3 சேர்த்து செய்கிறேங்க. உங்களுக்கு தனித்தனியாக வேணுனாலும் இதே மாதிரியே செய்யுங்க. 5 பச்சை மிளகாய். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த புதினாலாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா வதங்கி வருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு எல்லாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன், அதில் மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதோ 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்டவ் பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி கூட இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தி மிக்சட் சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.